ஸோ காய்ஸ், இந்த முறை 15 டேஸ் சர்க்கிளுக்கு நம்ம எடுத்துருக்க பீட்டாவை பார்த்தீங்கன்னா என்கிட்டே குட்டி போட்டு நம்ம க்ரூம் பண்ணி எடுத்த பக்கா குவாலிட்டியில் இருக்கக்கூடிய ப்ளூ மார்பிள். அதுக்கு ஃபின் அண்ட் டெயிலை பாருங்கள், எவ்வளோ கரெக்டாக 360 டிகிரியில் இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கவே ரகடாக இருப்பான், ஆனால் அவ்வளவு அழகும் அதில் இருக்குது. இவனோட பேட்டர்னை பாருங்கள், எல்லோ ப்ளஸ் ப்ளூ காம்போ. இவனுக்கு செலக்ட் பண்ணியிருக்க ஃபீமேலு ஒயிட் ப்ளஸ் ப்ளூ காம்போ. ஸோ இந்த ரெண்டையுமே நம்ம பேர் பண்ணி குட்டி எடுத்துட்டோம். எக்கு ஹேட்ச் ஆகி 3 டேஸ் ஆகிட்டு பார்க்கவே ரகடாக இருந்தாலும் நமக்கு இவ்வளோ குட்டிகளை காப்பாற்றி தரங்கிறது நான் எதிர்பார்க்கவே இல்லை. ஸோ பேரண்ட்டை குட்டிகிட்ட இருந்து பிரித்ததுக்கப்புறம் எப்பவும் ஃபஸ்ட்டு பீடாட்டு நமக்கு கொடுக்கக்கூடிய ஆர்டிமியாவை கொடுத்துருவோம். நான் எப்போதுமே குட்டிகள் பிறந்த டப்புலையே குட்டிகளை விடுறதில்ல. அதுக்கு பதிலாட்டு வேறு டப்புலையே குட்டிகளை மாற்றிடுவேன். இதனால் எனக்கு டெத் ரேஷியோ ரொம்ப குறையுது. ஸோ 4th டேலேயே குட்டிகளை பிடிச்சி மாற்ற ஆரம்பிச்சிடுவேன். இந்த ப்ராசஸ் ரொம்ப நேரமாக எடுத்துக்கும். ஆனால் எத்தனை குட்டிகள் நம்மள்ட்ட இருக்குங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அத்தனை குட்டிகளுக்கு தகுந்த மாதிரி நம்ம ஃபுட்டையும் ப்ரொவைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபுட் வேஸ்ட்டும் இருக்காது. ஸோ இதில் இருந்து எந்த மாதிரியான மியூட்டேஷன் நமக்கு கிடைக்குங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.